நம்ம நிறைய மருத்துவ குறிப்புகள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரேக்கி ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்லேயும் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப ஸ்மால் டிப்ஸு. ஆனால் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயந்தான். அது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது. எல்லாருமே கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், டக்குன்னு கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், திடீர்னு வெளில கிளம்புறோம், பியூட்டி பார்லரில் போய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு டைம் இல்லைங்க. உடனே நாங்கள் எங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், சும்மா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கணும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கணும். முகம் மட்டும் இல்லைங்க, கை கால் சரிங்களா. அப்போ நம்ம எப்பயுமே பிரைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது முக்கியமாக வெளியில் போகும்போது பிரைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். மாதிரி இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடியது. உடனே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கலராக உங்கள் அதுக்கு நீங்கள் ஸ்கின் டோன் அப்படியே மாறி அப்படி அந்த மாதிரிலாம் வந்துடும். சும்மா கழுவிட்டு இருந்தால் கமலஹாசன் கலரில் இருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. பட் பிரைட்டாக இருக்கும், உங்கள் ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கும், தெளிவாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்றது கேட்குறீங்களா? அதை தான் இப்போ டிப்ஸாக சொல்ல போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இமீடியட் க்ளோ கிடைக்கும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். க்ளோ அழகுலாம் எதுக்கு தெரியுங்களா? நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓ சூப்பராக இருக்குப்பா, ஃபேஸ் அழகாக இருக்குப்பா, நல்லா பிரைட்டாக இருக்குப்பான்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டில் வரக்கூடிய எனர்ஜி இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். சரி, இதை விட இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது, தினமும் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம நிறைய மருத்துவ குறிப்புகள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரேக்கி ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யூடியூப்லேயும் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப ஸ்மால் டிப்ஸு. ஆனால் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயந்தான். அது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியதுன்றீங்களா? ஆமாங்க, எல்லாருமே கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், டக்குன்னு கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், திடீர்னு வெளில கிளம்புறோம், பியூட்டி பார்லரில் போய் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு டைம் இல்லைங்க. உடனே நாங்கள் எங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், சும்மா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கணும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கணும். முகம் மட்டும் இல்லைங்க, கை கால்லாம் கூட சேர்ந்து நல்லா இருக்கணும், நல்லா பொலிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் இருந்தாலும் சும்மா 4 தடவை போய் கண்ணாடியை பார்த்து தலை சீவிட்டு வந்துட்டு இருக்கிறாள் நம்மளாம், சரிங்களா. அப்போ நம்ம எப்பயுமே பிரைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது முக்கியமாக வெளியில் போகும்போது பிரைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடியது. உடனே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கலராக உங்கள் அதுக்கு நீங்கள் ஸ்கின் டோன் அப்படியே மாறி அப்படி அந்த மாதிரிலாம் வந்துடும். சும்மா கழுவிட்டு இருந்தால் கமலஹாசன் கலரில் இருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. பட் பிரைட்டாக இருக்கும், உங்கள் ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கும், தெளிவாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்றது கேட்குறீங்களா? அதை தான் இப்போ டிப்ஸாக சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன டிப் சொல்லிவிட்டு இதை சொல்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ வெயில் காலம் வர வருதுங்களா, நிறைய பேருக்கு வேர்வை நிறையா வரும். அந்த வேர்வையில் அவங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக வரும், உடம்புல வாசனைன்னு சொல்லலாமா, சரி ஓகே, துர்நாற்றம்னு சொல்லலாம். துர்நாற்றம் அதிகமாக வரும். அதனால் பலர் என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் கலந்து அந்த ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கெமிக்கல் கலந்ததுனால அவங்களுக்கே நிறைய பாதிப்புகள் வருது. அந்த வாசனை அவங்க எடுக்க அவங்க லங்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதை தவிர இயற்கையாகவே அவங்க உடம்புலேருந்து துர்நாற்றம் போகிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு அவங்க வயிறை க்ளீன் பண்ணணும். செகண்டு, அவங்க குளிக்கும் போது அந்த குளிக்கிற பக்கெட் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கெட் தண்ணியில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சு விட்டு அந்த தோலையும் அதிலே போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியில் வார்ம் வாட்டர் குளிச்சிக்கலாம், இல்லை சில் தண்ணியில் குளிச்சிக்கலாம், எப்படியாலும் குளிச்சிக்கலாம். அப்படி தினமுமே அந்த தண்ணியில் குளிக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேர்வை துவாரங்கள் இருக்குது பாருங்கள் ஸ்கின்னில், அதுக்குள்ளே இருக்க அழுக்குகள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியில் குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின்னில் அந்த வேர்வை துவாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்குகள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த துவாரங்கள் மூலியமாக இருக்கக்கூடிய அழுக்குகள் மூலியமாக நிறைய ஸ்மெல் வருது. ஒன்று உடல் உள்ளுக்குள்ளே இருந்து, அதனால் வயிறை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கோம். செகண்ட் இந்த எலுமிச்சம்பழம் தண்ணியில் குளிக்கும் போது அந்த ஸ்மெல்லும் வராது, ஸ்டாப் ஆகும். அது தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒரே நாள் குளிச்சுட்டு ஸ்மெல்லாம் வருதுன்னு போது பார்க்கக்கூடாது. சரி, தொடர்ந்து குளிக்க அது வெயில் காலமாக டெய்லி குளிக்கலாம். தலைக்கு கூட குளிக்கலாங்க. குளிக்கும்போது அந்த ஸ்மெல் வர்றது ஸ்டாப் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ அழகு குறிப்பு அந்த போயிடலாமாங்க. முகம் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு நீங்களே கடையில் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மாவு ரொம்ப நல்லது. சரிங்களா? இல்லை எனக்கு ரெடிமேட் மாவு தான் வாங்கிக்கிறேன்னா அது வாங்கிக்கோங்க. இந்த கடலை பருப்பில் செஞ்சு நீங்களே தயாரித்து வச்சுக்க ரொம்ப நல்லது. அப்புறம் தயிர், பசும் பால் வாங்கி அதில் உரக்கூத்தி நீங்களே தயிர் ரெடி பண்ண ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வேறு மேலே ஆடை வரும் பாருங்கள், ஆடையோடு சேர்த்து எடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பாக இருக்கும். அடுத்தது எலுமிச்சம்பழம், நல்ல எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒன்று கண்ணாடி பவுலாக இருக்க வேண்டும், பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை எவர் சில்வர் யூஸ் பண்ணலாம். கண்ணாடி பவுல் பெஸ்ட்டு.
நீங்கள் வந்து எவர் சில்வர் பவுல் பரவாயில்ல, பட் கண்ணாடி பவுல் ரொம்ப சிறப்பு. பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் ஃபேஸுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போதும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த எலுமிச்சம் சாறு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் புழியணும். அந்த விதை இருக்குது பாருங்கள், அதை எடுத்துருங்க. எடுத்து சாறை மட்டும் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் அதை வச்சுருங்க. இதை வச்ச பிறகு கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி, அதாவது ஈரமானா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அந்த பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி முடியெலாம் நல்லா சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணி டைலாம் போட்டு கட்டிக்கிட்டு பெண்களுக்கு, ஆண்கள் வந்து அப்படியே கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? பட் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். சிலர் சொல்லுவாங்க தாடியெல்லாம் இருக்குது, மீசெல்லாம் இருக்குன்னா பரவாயில்ல, அது மேலே கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு கைகெல்லாம் கூட அப்ளை பண்ணலாம். கை கால்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க, சிரிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியாக உட்காந்துருக்கணும். வெயில் காலமாக இருக்க வேர்க்குமே ஃபேன் போட்டுக்கலாமா? ஃபேன் போட்டுக்கலாம், ஏசி கூட போட்டுக்கலாம். போட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அந்த கடலை மாவு இருக்குது பாருங்கள், அது ஸ்கின்ல பட்டு அதில் அப்படியே இருக்க ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். நல்லா ஸ்கின் இறுகின பிறகு கையிலையும் சரி காலில் போட்டு தான் காலையும் நல்லா இறுகின பிறகு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும். சும்மா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வரக்கூடாது. அது நார்மல் வாட்டரில் குளிக்கலாம். கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி தான் பெட்டராக இருக்கும். ஃபேஸுக்கு மட்டுமாவது கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? சுடுதண்ணில் குளிக்கக்கூடாது. இதை போட்ட பிறகு சரி நார்மல் வாட்டரில் குளிச்சிட்டிங்களா? குளிச்சுட்டு வந்து பாருங்கள், உங்கள் ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். சும்மா நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். சரி, ஓகே, இது நல்லா தாங்க இருக்குது. இதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுன்றீங்க. ஆனால் இம்மீடியட்டாக எனக்கு க்ளோ ஆகணும். 10 நிமிஷம் வெளில கிளம்பணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? அதுக்கும் இருக்குது. தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் சுகர் வச்சுக்கோங்க. ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த பாதி ஈரம்பாக இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒயிட் சுகரில் வைங்க. இப்படி தொட்டு எடுத்துட்டு ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இப்படி ஃபுல்லாக. சரிங்களா? ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். கண்ணில் படும்போது கண்ணில் மூடிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். காது, கழுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை குளிச்சுட்டு கூட கிளம்பலாம். குளிச்சுட்டு கிளம்புறது பெட்டராக இருக்கும். இது இமீடியட்டாக க்ளோ கொடுக்கும் ஃபேஸுக்கு. தக்காளியில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. தக்காளி நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டா சக்கரைலாம் வேணாம். சக்கரைலாம் இல்லாமல் வெறும் தக்காளியை மட்டும் கட் பண்ணி ஜூஸ் குடிக்கலாம். சாப்பிட்டிங்கனாலே அதுக்கும் டெய்லி தக்காளி சாப்பிட்றது, டெய்லி ஜூஸ் குடிக்கிறது, தக்காளி ஜூஸ் குடிக்கிறது வேண்டாம். வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை குடித்தா போதும். 1 to 1 நாள் அந்த மாதிரி குடித்தா கூட போதும். ஸ்கின் டோனு நல்லா சூப்பராக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்குலர் மோஷனில் போட்டுட்டு நம்ம தக்காளி போட்டுட்டு சர்க்கரையோடு சேர்த்து கழுத்தெல்லாம் நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு போங்க. இமீடியட்டாக க்ளோ கொடுக்கும். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து தக்காளி ஒத்துக்கும், ஒரு சில ஸ்கின்னுக்கு கடலை மாவு ஒத்துக்கும். முக்கியமாக கடலை மாவு வந்து ட்ரைனஸ் அதிகமாக பண்ணுறதுனால ஏற்கனவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தக்காளி பயன்படுத்தி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஆயில் ஸ்கின் தாங்க இருக்குது, இல்லை நார்மல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கடலை மாவு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இமீடியட் க்ளோ கிடைக்கும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். க்ளோ அழகுலாம் எதுக்கு தெரியுங்களா? நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓ சூப்பராக இருக்குப்பா, ஃபேஸ் அழகாக இருக்குப்பா, நல்லா பிரைட்டாக இருக்குப்பான்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டில் வரக்கூடிய எனர்ஜி இருக்குது பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். சரி, இதை விட இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. தினமும் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. அதை செஞ்சிங்கன்னா எப்பயுமே உங்கள் உடம்பும் சரி உங்கள் முகமும் சரி ஒரு க்ளோவாக இருக்கும். அது என்னென்னு கேட்குறீங்கன்னா, தியானம் பண்ணுங்கள். மினிமம் 15 நிமிஷமாக அது காலையில் ஏந்திரிச்சு உட்காந்து, என்னால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாதுங்க, பரவாயில்ல, நீங்கள் சேரில் உட்காந்துக்கோங்க, சோஃபாவில் உட்காந்துக்கோங்க, சமணம் போட்டு உட்காருங்க, வஜ்ராசனம் போட்டு உட்காருங்க, பத்மாசனம் உட்காருங்க, எப்படினாலும் உட்காருங்க. முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நேராக நிமிந்து உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து அமைதியாக இயற்கையாக நடக்கூடிய உள்மூச்சு, இயற்கையாக நடக்கூடிய வெளிமூச்சை மட்டும் கவனிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. அப்போ உள்ளங்கைகள் 2 மேல் நோக்கி வச்சுக்கோங்க. இதுக்கான காரணம் அப்புறமா சொல்கிறேன். தினமுமே தியானம் செய்ய 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 உங்கள் முகத்தில் தானாகவே ஒரு பொலிவு கிடைக்கும். சரிங்களா? இது பெர்மனண்ட்டாக இருக்கும். இப்போ சொன்னது எல்லாமே அப்பப்போ டெம்பரரியாக இருக்கக்கூடியது. உங்கள் ஃபேஸ் எப்பயுமே க்ளோவாக இருக்கணும். தியானம் பண்ணும்போது ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்கின் டோன் மட்டும் இல்லைங்க, நீங்களே நல்லா க்ளோவாக இருப்பீங்க. அதாவது உங்கள் மனசே நல்லா க்ளோவாக இருக்கும். பளிச்சுட்டு இருக்கு, பளபளன்னு இருக்கும் உங்கள் மனசு. நீங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும், எல்லாம் சூப்பராக மாற ஆரம்பிக்கும். அதனால் இதை தியானம் பண்ணுறது ரெகுலராக பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தியானம் பற்றி தெரியலை, எப்படி பண்ணுறது என்னென்னு டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் கூட எடுக்கிறோம், நம்ம அதில் அட்டன் பண்ணி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நீங்கள் செம்ம க்ளோ, அதாவது மனசு உடம்பு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அழகு குறிப்பும் சொல்லியாச்சு, நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கான குறிப்பும் சொல்லியாச்சு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.